ஆதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸலன்ட்டான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. கோயில்ல வந்து இறங்குறாங்க. அப்பன்னு பார்த்தா ஆப்போசிட்ல மித்ரா, சுதாகர், அவங்க அண்ணி மீனா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. லட்சுமி இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஆதியும், பாரதியும் எப்படிம்மா ஒண்ணு சேருவாங்கங்கிற மாரி யோசிக்கும்போது, நாங்க கோயில்ல வந்து 2 பேருக்கு சடங்கு வைக்கணும்னு திடீர்னு குருக்கள் வந்து சொல்லிட்டாரு. அதுக்காக தான் இங்க வந்தோங்கிற மாரி சொன்னோனே, அப்படிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் நிம்மதியா இருந்த ஆதிக்கு, இப்ப பாத்தியா, மித்ரா ஃபேமிலிய பார்த்தோனே அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாப்ல. என்ன பண்றது? இப்படியெல்லாம் ஆயிப்போச்சேங்கிற மாரி யோசிச்சுட்டு அப்படியே வரப்ப, சுதாகர் வந்து ஒரு குருக்கள்ட்ட வந்து பேசுறாரு. இது மாரி என் தங்கச்சிக்கும், என் மாப்பிள்ளைக்கும் நல்ல விதமா வந்து எல்லாம் நீங்க சடங்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி. இந்த கல்யாணத்தில தடையே வரக்கூடாது. நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணித்தாங்க பூஜைய அப்படின்னு சொன்னோனே, சரிங்க நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, டக்குனு ரூ. 50,000 குடுக்குறாங்க. என்னது இதுக்கு ரூ. 50,000 பணத்த வந்து குடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 50,000 என்ன? அது கூட எனக்கு பெரிய விஷயமே இல்ல. என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷங்கிற மாரி சுதாகர் வந்து அவங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்தினால வந்து பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள நீங்க எல்லாம் திட்டம் போட்டு கரெக்ட்டா தான் காயின் ஊத்துறீங்க. ஆனா, உங்க பேச்ச யாருமே வந்து மதிக்கிறதே இல்ல. இவ்வளோ நேரம் நிம்மதியா, சந்தோஷமா இருந்த ஆதி, மித்ராவ பார்த்தா என்ன பண்ணணும்? கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கணும். ஆனா, எனக்கு என்னன்னு அவர் பாட்டு தனியா வந்து நின்னுட்டு இருக்காப்ல. எதுவா இருந்தாலும் மித்ரா பக்கத்துல வந்து, நம்ம தான் வாலண்டரியரா அவங்கள நிக்க வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைய விடுங்க. இந்த பாரதி பக்கத்துல இருக்கனால தான், அப்படி பாரதிக்கும், ஆதிக்கும் என்னதான் நடக்குது? ஒண்ணும் புரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பூஜையில வந்து பக்கத்துல வந்து உட்காருங்க. உங்க 2 பேருக்கும் தான் வந்து பூஜை பண்ணணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்கன்னோனே, பக்கத்துல பூஜைய வந்து வைக்கிறதுக்காக உட்கார்றாங்க. பாரதி இவ்வளோ நேரம் வந்து சந்தோஷமா இருந்தாங்க. "என்ன பாரதி இவ்வளோ நேரம் வந்து நீ சந்தோஷமா இருந்த. ஆனா நீ ஒத்துக்கவே இல்ல. ஆனா இப்ப நீ சந்தோஷமா இருக்கன்னு வாய் வார்த்தையா சொல்ற. ஆனா மனசுக்குள்ள அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்குது. என்ன பண்றது? உன் வாழ்க்கையில விதி ரொம்பவே விளையாடுதும்மா. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு நடக்க மாட்டேங்குது. மனசுல ஒண்ணு நினைச்சா வெளியில ஒண்ணு சொல்ற மாரி இருக்கு. வெளியில ஒண்ணு நினைச்சா மனசுல ஒண்ணு நினைக்கிற மாரி இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, பக்கத்துல ஒரு சாமியார் வந்து இருக்காரு. இவங்கள பார்த்து நக்கலா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து சுதாகர் வந்து கேட்குறாங்க, "யார் இவரு?" "இந்த கோயிலோட குருஜியே அவர்தான். அவரு இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிக்க மாட்டாரு. நீங்க பாட்டுக்கு பூஜைய பண்ணுங்க. இது அவரு தவம் பண்ற வேண்டிய நேரம்." அப்படின்னு சொன்னோனே, அப்பாடா! இவரு என்னமோ நம்மள பார்த்து நக்கலா வந்து சிரிக்கிறாருன்னு பார்த்தா, இவரு பூஜையில தானே இருப்பாரு. அதுக்குள்ள இந்த பூஜைய நல்லபடியா வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ஆதி மாலைய வந்து போடலான்னு வரப்ப, நம்ம அலமேலு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. கடவுளே! நீங்க தான் வந்து துணையா நிக்கணும். இந்த மாரி பாரதிய கஷ்டப்படுத்துற அளவுக்கு எதுவும் கொண்டு வராதீங்கன்னு சொன்னோனே, டக்குன்னு ஏந்திச்சு வந்துடுறாங்க. அந்த இடத்துல குருஜி இத பார்த்த உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரு, "என்ன நீங்க எல்லாம் விதிய வெல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது கனவுல கூட நடக்காது." அப்படின்னு சொன்னோனே, அலமேலு பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாரதி நல்லா கேட்டுக்க. அவரு நமக்கு சாதகமா தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, யாரு யாரோட சேரணும்? யாரு யாரோட இருக்கணும்? இது எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். நம்ப என்னதான் வந்து தலைகீழ நின்னாலும், என்னதான் நம்ம குட்டிக்காரன அடிச்சாலும், நடக்கிறத யாராலயும் மாத்த முடியாது. என்னங்க இவரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இங்க இந்த ஃபங்ஷன்ல வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே! இது மாரிலாம் இவரு சொல்லவே மாட்டாரு. இவரு சொல்றாருன்னா, அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும். நம்ப வேற கை நீட்டி 50,000 பணம் வாங்கியிருக்கோம். சாமி நீங்க போயிட்டு வாங்க. அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். காசு கண்ண மறைக்குது. சரி, சரி. ஆனா ஜோடிகள யாராலயும் மாத்த முடியாதுன்னு சொல்லி, நம்ம ஆதிய வந்து கை காட்டுறாங்க. "நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லப்பா" அப்படின்னு சொல்லி பாரதி பக்கத்துல வந்து கை காட்டுறாங்க. இத பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருது. "சாமி நீங்க மாட்டுக்கும் போறீங்களான்னு" சொல்லி மித்ரா வந்து கடுப்பாறாங்க. "மித்ரா நீ நெனச்சது நடக்கும்னு நெனச்சு போராடுற. அந்த போராட்டம் தப்பான வழியில இருக்கு. அவ்வளதான் சொல்ல முடியும்னோனே, "சாமி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீ வேணா எல்லாத்தையும் மறந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ! இதுக்கு மேல பேச விட்டாருன்னா, இப்பயே அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுருவாங்க. "அண்ணா ஏதாவது பண்ணுங்க." "சாமி நீங்க போங்க. யாரும் எதுவும் கேட்க விரும்பல. சும்மானு இருங்க. அவர கொஞ்சம் பேச விடுங்க. இது நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா. நேரம் வேற இல்ல. இவரு வேற என்னென்னமோ கை காட்டிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாரதிய தான் வந்து கை காட்ட சொல்றாரு. உன் வாழ்க்கை வந்து பின்னாடி இருக்குன்னு. அங்க கரெக்ட்டா வந்து சுதாகர் வந்து நிக்கிறாங்க. மறைச்சிடுறாங்க அந்த இடத்துல. இவரு ஏதோ பின்பக்கமா வந்து கை காட்டுறாரே அப்படின்னு சொல்லும்போது, பாரதிய கை காட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? இப்படி மறைக்கிறதுனால எந்த விதத்திலயும் பிரயோஜனம் இல்ல. நடக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது. நடந்தத மாத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த இடத்துல பூஜைக்கான விஷயமே வந்து நடக்காம போகுது.
சுதாகர் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காரு. பாரதிக்கு எங்கேருந்து தான் வந்து அதிர்ஷ்டம் வருதுன்னு தெரியல. இப்படியே வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காரே! அவரு ஏன் இப்பன்னு பார்த்து இதெல்லாம் சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ப ஃபங்ஷன் நல்லபடியா நடத்துவோம்ன்னு சொல்லிட்டு, ஆதிய கஷ்டப்பட்டு உட்கார வச்சு, ஃபங்ஷன் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாரதி கேஷுவலா வந்து வராங்க. வந்த உடனே அவங்க சாமியார் வந்து கிராஸ் ஆகும்போது, "நில்லும்மா" அப்படின்னு சொன்னோனே, பக்கத்தில லட்சுமி அம்மாவும், அலமேலு பாட்டியும் இருக்காங்க. அவங்களும் வந்து பக்கத்தில வந்து நிக்கிறாங்க. "என்னங்க சாமி கூப்பிட்டீங்களே, இவ ஏன் எப்போதும் இப்படியே வந்து இருக்கா? வாழ்க்கைய விட்டுக் குடுக்கணும்னு நீ முடிவு பண்ணக்கூடாதும்மா. அந்த கடவுள் போட்ட முடிச்சு யாரு யாரோட இருக்கணும்னு கூடிய சீக்கிரம் உன் மனசுல இருக்கிற ஆசை எல்லாம் நிறைவேறப் போகுது. நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாமே நல்லதா தான் நடக்கும்." அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இத கேட்ட உடனே லட்சுமி பாட்டிக்கு, தம்முளுக்கு சந்தோஷம் தாங்கல. "அப்படியா? நாங்க நெனச்சது தான் நடக்குமா?" அப்படின்னு சொன்னோனே, அவர் வந்து அப்படியே வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து அவங்க பாட்டுக்கு கேஷுவலா நிக்கிறாங்க. இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. மித்ராவும், ஆதியும் பக்கத்து பக்கத்துல உட்காரலாம், பூஜைய பண்ணலாம். ஆனா, உன்னோட ஸ்தானம் எதுன்னு பார்த்தன்னா, அது ஆதிக்கு பக்கத்துல தான் உட்காரணும்னு அவரு சொல்றாரு. ஆனா, நீ தான் இது எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாமி இவர் யாரு? எப்பேர்ப்பட்டவருங்கிற மாரி அலமேலு பாட்டி வந்து விசாரிக்கும்போது, இவர் மிகப்பெரிய ஆளு. இவரு சொன்ன விஷயம் இதுவரைக்கும் மாறுனதே இல்ல. அப்படியே தான் தத்ரூவமா வந்து நடந்திருக்கு. அப்பன்னா ஓகே தான். எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு சாமிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆதி அப்படியே வந்து எல்லா ஃபங்ஷனையும் முடிச்சுட்டு, அப்படியே சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே வந்து சுத்தி வந்துட்டு இருக்கிறப்ப, தன்னந்தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட வந்து சொல்ல வந்தாரு. என்ன ஏதுன்னு கேட்க வரதுக்குள்ள சுதாகரும், அவங்க குடும்பமும் வந்து தடுத்துட்டாங்க. நம்ப போய் கேட்டா, நிச்சயம் நம்ம கண்டுபிடிக்காத விஷயத்தெல்லாம் இது யோசிக்கும்போது, இவன் எத தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நெனைச்சோமோ, அந்த ஊருக்கு வந்ததும் இல்லாம, இவனுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியிற அளவுக்கு எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கே! இத நிச்சயம் வந்து இவன் மனச மாத்தணும். அவரு ஏதோ வேல வெட்டி இல்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்காருப்பா. அத விட்டுட்டு அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து, நீ ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் பெருசா இல்ல. நான் வந்து விசாரிச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. "மித்ரா, நீ எல்லாம் வந்து சொல்ற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த சாமி உண்மையிலேயே வந்து சக்தி வாய்ந்தவர் தான். இருப்பினும் இல்லாட்டி உன் பேரு எப்படி அவருக்கு தெரியும்? அதுவா நம்ம பேசிட்டு இருக்கிறத கூட அவர் கேட்டுட்டு கூட, இது மாரி பேரு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்கப்பா. இதனால அவருக்கு என்ன லாபம்? நீ சொல்றத என்னால நம்ப முடியல." அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அலமேலு பாட்டியிலேருந்து எல்லாரும் வராங்க. "ஓ! ஆதி வந்து மாத்தி வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறியா? அவரு சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கே! பாரதி உனக்கு சொன்னது, எனக்கு சொன்னது எல்லாமே வந்து உண்மையா இருக்கு. அப்பன்னா எங்களோட பேரெல்லாம் எப்படி கரெக்ட்டா சொல்றாரு? அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட பேசுறத கேட்டா, நிச்சயம் ஆதிக்கு எல்லாமே வந்து தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன்னு, சூப்பரா வந்து பாட்டி வந்து சொன்னோனே, "ஏய் பாட்டி! நீ வந்து என் வாழ்க்கைய வந்து திசை திருப்பி போட்டுருவ போல இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது, "சும்மானு இருங்க. ஆதியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியுமா? ஆனா அந்த விஷயம் அவருக்கு தெரியணும்ல. அதுக்காக தானே இங்க நாங்க வந்திருக்கோங்கிற மாரி சொல்லும்போது, "அதுக்காக தான் இங்க வந்திருக்கோமா? இல்லப்பா, இது மாரி எப்பயாவது தான் அவர் வந்து பேசுவாராம். நீ இப்பயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு" பாட்டி, லட்சுமி அம்மா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆதிக்கிட்ட.